விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த 16 நாள் மூச்சு விடாம என்ன செய்வதென்று தெரியாமல் டெல்லியில சட்ட போராட்டங்கள் நடத்துவதற்கு ஆளே தெரியாமல் இவ்வளவு 16 நாள் அவருடைய உருக்குலைந்து போனார். திமுக கொஞ்சம் ஒரு பின்னடைவிலும் அதே போல ஒரு அச்சத்திலும் தான் இருக்காங்களா தாவேகா விஷயத்துல? தாவேகா விஷயத்துல எது வரைக்கும்னா என்ன நினைச்சாங்கன்னா, நாம நேரடியாக விஜய் எதுவும் செய்ய வேண்டாம், நீதிமன்றத்தின் வழியாக காவல்துறைக்கு உத்தரவை பெற்று நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஆமா, இப்படி நினைச்சாங்க. இத ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் 35 மாநில முதல்வர்களை சட்டைப்பையில் வைத்திருக்கிற நபர். ஒரு கட்சிக்கு 500 கோடி 1000 கோடி 4000 கோடி வரி கட்டுபவர் அவர் தான், 8000 கோடி வரி ஏய்ப்பவர் அவர் தான். இந்த நபருடைய மருமகன் தான் யாரு? ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா எங்க இருந்த ட்ரைனிங்ல எடுத்தாருன்னா திமுகவிடம் இருந்து. 2016 தேர்தல் 21 தேர்தல் அத்தனையும் எங்கே பயிற்சி? அங்க பயிற்சி எடுத்து திமுகவுக்கு கொடுக்கிறாரு. எங்க எதை கற்றுக்கொண்டாரோ அதே அவர் என்ன பண்றாரு, கற்றுக்கொண்டவர்களுக்கே திருப்பி கொடுக்கிறார். அந்த பெண் நிறுவனத்தினுடைய மூளைய யாருன்னா ஒரு காலத்துல ஆதவ் அர்ஜுனா தான். இப்போ அந்த ஆதவ் அர்ஜுனா பெண் நிறுவனத்துக்கே தண்ணியை காட்டுகிறார். இப்போ மாப்பிள்ள இங்க துபாயிலயோ இங்க லண்டன்லயோ உட்காந்து என்னப்பா நடக்குது, இவ்வளவு கோடி கோடியா செலவு பண்ணி இந்த ஆதவ அர்ஜுனா அடிச்செல்லாம் காலி பண்ணிட்டானே, இப்படி புலம்புற நிலைமை கொண்டு விட்டார். இதுக்கு காரணம் திமுகவுடைய சட்டத்துறை பலவீனமா இருக்கு. இல்ல ரொம்ப